أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய நற்குறிப்பு நடைபெற்று வந்தது. இன்றும் அன்னாரை பற்றிய நற்குறிப்பு தொடரும். அன்னாரை பற்றி நான் ஒன்று திரட்டியிருந்த கட்டுரை இன்று முழுமை பெற்றுவிடும் இன்ஷா அல்லாஹ். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருமுறை ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் என் மீது அன்பு கொள்கின்றீர்களா என்று கேள்வி கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். ஹஸ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால் ஆச்சரியமடைந்து, ஓர் உள்ளத்தில் இரண்டு அன்புகள் எவ்வாறு ஒன்று கூட முடியும் என்று கேட்டார்கள். மேலும் ஒரே நேரத்தில் தாங்கள் யாரிடம் அன்பு கொள்வீர்கள் என்றும் கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடம் என்று பதிலளித்தார்கள். இதை குறிப்பிட்டவாறு இந்த சம்பவத்தை பற்றி ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், தங்களுக்கு என் மீது அன்பு உள்ளதா என்று ஒருமுறை ஹஸ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேள்வி கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். தங்களுக்கு அல்லாஹின் மீது நேசம் உள்ளதா என்று ஹஸ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் கேட்டார்கள். ஆம் என்று ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அவ்வாறென்றால் ஒரு வகையில் நீங்கள் ஷிர்க் செய்துவிட்டீர்கள் என்று ஹஸ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்விடம் அவனது அன்பில் வேறொருவரை இணையாக்கிக் கொள்வதற்கு ஷிர்க் என்று கூறப்படும். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் ஷிர்க் செய்யவில்லை, நிச்சயமாக நான் உன் மீது அன்பு கொள்கின்றேன். ஆயினும் உன்மீதான அன்பு இறைவன் மீதான அன்புடன் மோதும் போது உடனடியாக நான் அதை கைவிட்டு விடுகின்றேன் என்று கூறினார்கள். அடுத்து ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஓரிடத்தில் ஒரு சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள், ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படும் போது அன்னார் அல்லாஹ்விடம் யா காஃப் யா ஹா யா ஐன் யா ஸாத், என்னை மன்னித்தருள்வாயாக என்று துஆ செய்வார்கள். உம்மே ஹாதி அவர்களின் ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் இந்த முகத்தியாத் சொற்களின் பொருள் இவ்வாறாகும். காஃப் என்பது இறைவனின் போதுமானவன் என்ற பண்பை குறிக்கின்றது. ஹா என்பது இறைவன் நேர்வழி வழங்கக்கூடியவன் என்பதை குறிக்கின்றது. ஐன் என்பது இறைவன் எல்லாம் அறிந்தவன் என்பதை குறிக்கின்றது. மேலும் ஸ்வாத் என்பது இறைவன் உண்மையாளன் சாதிக் என்பதை குறிக்கின்றது. அதாவது, அல்லாஹுவே, நீ போதுமானவனாவாய், நீ நன்கு அறிந்தவனாவாய், நீ உண்மையாளனாவாய், உனது அனைத்து பண்புகளை கொண்டும் நான் உன்னிடம் வேண்டுகின்றேன், நீ என்னை மன்னித்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடம் அன்னார் இவ்வாறு துஆ செய்வார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், திருக்குரான் விரிவுரையாளர்கள் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு சம்பவத்தையும் குறிப்பிடுகின்றார்கள். அன்னார் ஒருமுறை தனது ஒரு வேலைக்காரனை அழைத்தார்கள். ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. எனவே அன்னார் மீண்டும் மீண்டும் குரல் கொடுத்து அழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் அவர் எந்த பதிலும் கொடுக்கவில்லை. சிறிது நேரம் கழிந்த பிறகு அந்த பையன் தானாகவே அன்னாருக்கு முன்னால் வந்தான். அப்போது அன்னார், உனக்கு என்னவாயிற்று? நான் உன்னை எத்தனை முறை அழைத்தேன்,
நீ எந்த பதிலும் தரவில்லையே என்று கேட்டார்கள். அதற்கு அவன் கூறினான், அசல் விஷயம் என்னவென்றால், எனக்கு தங்களின் மென்மையின் மீது நம்பிக்கை இருந்தது. தங்களின் தண்டனையிலிருந்து நான் என்னை பாதுகாப்பு பெற்றவனாக கருதினேன். எனவேதான் நான் உங்களது அழைப்பிற்கு பதில் கொடுக்கவில்லை என்று கூறினான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த பையனின் பதில் பிடித்திருந்தது. எனவே அன்னார் அவனை விடுதலை செய்து விட்டார்கள். இங்கு ஓர் உலகவாதி இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? நீ எனது மென்மையிலிருந்து ஆகுமற்ற பயனடைகின்றாயா என்று கூறி அந்த வேலைக்காரனுக்கு அவர் தண்டனை வழங்கியிருப்பார். ஆனால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனுக்கு பரிசு வழங்கிவிட்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன்களாகிய ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருக்கு ஒரு நபர் பாடம் நடத்தி வந்தார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை தமது பிள்ளைகளை கடந்து சென்றார்கள். அப்போது அந்த ஆசிரியர் தமது பிள்ளைகளுக்கு ஹாத்திமுன் நபியீன் என்று கற்றுக் கொடுப்பதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் செவியுற்றார்கள். அப்போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனது பிள்ளைகளுக்கு ஹாத்திமுன் நபியீன் என்று கற்றுக் கொடுக்காதீர்கள், மாறாக ஹாத்தமுன் நபியீன் என்று கற்றுக் கொடுங்கள் என்று கூறினார்கள். அதாவது த என்ற சொல்லிற்கு கீழே ஜேருடன் உச்சரிப்பதற்கு தி என்று உச்சரிப்பதற்கு பதிலாக த என்ற சொல்லிற்கு மேலே ஜபர் என்ற உச்சரிப்புடன் த என்று உச்சரிக்கும்படி கற்றுக் கொடுப்பதற்கு அறிவுறுத்தினார்கள். அதாவது நிச்சயமாக இதற்கு 2 கிராத்துகள் உள்ளன. ஆயினும் நான் ஹாத்தமுன் நபியீன் என்று ஓதுவதையே மிகவும் விரும்புகின்றேன் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஏனென்றால் ஹாத்தமுன் நபியீன் என்பதன் பொருள் நபிமார்களின் முத்திரை என்பதாகும். ஹாத்திமுன் நபியீன் என்பதன் பொருள் நபிமார்களை இறுதி செய்பவர், அதாவது இறுதி நபி என்று பொருள்படும். எனது பிள்ளைகளுக்கு த என்ற சொல்லின் மீது ஜபர் வைத்து கற்றுக் கொடுக்குமாறு, த என்று ஓதுமாறு அன்னார் அந்த ஆசிரியரிடம் கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குரான் மனனம் செய்தவராக இருந்தார்கள். இது வரலாற்றிலிருந்து நிரூபணமாகின்றது. இன்னும் கூறப்போனால், திருக்குரான் இறங்கியதன் வரிசை கிரமத்தின் அடிப்படையில் திருக்குரானை எழுதுகின்ற பணியை அன்னார் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த உடனேயே தொடங்கிவிட்டார்கள். ஓரிடத்தில் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சஹாபி விருந்திற்கு அழைத்திருந்தார். சில சஹாபிகளும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடங்குவார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வயது ஏனைய சஹாபிகளோடு ஒப்பிடும்போது குறைவாக இருந்தது. அதாவது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்ற சஹாபிகளிலிருந்து சிறியவராக இருந்தார்கள். எனவே சில சஹாபிகள் அன்னாரிடம் நகைச்சுவையும் செய்து வந்தார்கள். அந்த சஹாபிகள் பேரித்தம்பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். கொட்டைகளை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் வைத்து விட்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வாறு செய்து வந்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளைஞராக இருந்தார்கள். எனவே உண்பதில் மும்முரமாக இருந்தார்கள். அன்னார் இதனை கவனிக்கவில்லை. தமக்கு முன்னால் கொட்டைகளின் குவியல் கடப்பதை அன்னார் கண்டபோது சஹாபிகள் அன்னாரிடம் நகைச்சுவையாக, அலியே, நீங்கள் அனைத்து பேரித்தம்பழங்களையும் சாப்பிட்டு விட்டீர்களா? இதை பாருங்கள், இதோ அனைத்து கொட்டைகளும் உங்களுக்கு முன்னாலேயே கிடக்கின்றன என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் அலி அவர்களின் இயல்பிலும் நகைச்சுவை இருந்தது. அன்னார் கோபமடையவில்லை, எரிச்சல் அடையவில்லை. அன்னார் எரிச்சல் அடைந்திருந்தால், நீங்கள் என் மீது பழி சுமத்துகின்றீர்கள் அல்லது தப்பெண்ணம் கொள்கின்றீர்கள் என்று சஹாபிகளிடம் கூறியிருப்பார்கள். ஆனால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது நகைச்சுவையாக என்னிடம் கூறப்படுகின்றது என்பதை புரிந்திருந்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நானும் நகைச்சுவையாக இதற்கு பதிலளிக்கின்றேன் என்று எண்ணிக்கொண்டார்கள். எனவே நீங்கள் அனைத்து கொட்டைகளையும் சாப்பிட்டு விட்டீர்கள். ஆனால் பாருங்கள், நான் கொட்டைகளை மிச்சம் வைத்திருக்கின்றேன், அதை சாப்பிடவில்லை என்று பதிலளித்தார்கள். நீங்கள் பேரித்தம்பழத்துடன் கொட்டைகளையும் சேர்த்து சாப்பிட்டு விட்டீர்கள். ஆனால் நானோ பேரித்தம்பழங்களை மட்டுமே சாப்பிட்டு இருக்கின்றேன். மேலும் கொட்டைகளை தனியாக வைத்து விட்டேன். என் முன்னால் இருக்கின்ற இந்த கொட்டைகளே அதற்கு ஆதாரமாகும் என்று அன்னார் கூறினார்கள். ஆக சஹாபிகள் செய்த நகைச்சுவை அவர்களுக்கே திரும்பிவிட்டது. ஓரிடத்தில் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். ஹதீஸில் இவ்வாறு வந்துள்ளது: ஒரு முறை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் இமாமிற்கு விடுபட்ட வசனங்களை எடுத்து கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது உமது பணி அல்ல, தவறுகளின் பக்கம் கவனமூட்டுவதற்கு நான் தனியாக நபர்களை நியமனம் செய்துள்ளேன் என்று கூறினார்கள். தொழுகையில் திருக்குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் நின்று தொழுது கொண்டிருக்கும் போது இவ்வாறு வசனங்களை எடுத்துக் கொடுத்திருக்கலாம். அப்போது நான் அதற்காக நபர்களை நியமனம் செய்துள்ளேன், நீங்கள் அந்த பணியை செய்ய வேண்டாம் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரும் மார்க்க அறிஞராக இருந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஏதாவது ஆலோசனை கேட்கும் போது அதற்கு முன்னர் நீங்கள் தான தர்மம் செய்து கொள்ளும்படி திருக்குர்ஆனில் கட்டளை உள்ளது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கட்டளை இறங்குவதற்கு முன்பு வரை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் எந்த ஆலோசனையும் செய்திருக்கவில்லை. ஆயினும் இந்த கட்டளை இறங்கியவுடன் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். சிறிது தொகையை சதாக்காவாக தர்மமாக கொடுப்பதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் முன்வைத்தார்கள். பிறகு நான் உங்களிடம் சிறிது ஆலோசனை பெற விரும்புகின்றேன் என்றும் கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக சென்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் பேசினார்கள். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் தாங்கள் தனியாக என்ன ஆலோசனை செய்தீர்கள் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் அதை கண்ட ஒரு சஹாபி கேட்டார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் எந்த ஆலோசனையும் பெறவில்லை, ஆனால் திருக்குர்ஆனின் இந்த கட்டளையின் மீது அமல் செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன், அதனால் நான் அவ்வாறு செய்தேன் என்று பதிலளித்தார்கள். ஆக இதுதான் சஹாபிகளின் நடைமுறையாக இருந்தது. மற்றொரு இடத்தில் இவ்வாறும் இந்த சம்பவம் வருகின்றது. ஒரு சஹாபி மக்களின் வீடுகளுக்கு சென்று வந்து கொண்டிருந்தார். உங்களுக்கு ஒரு வீட்டார் திரும்பி செல்லுங்கள் என்று கூறினால் நீங்கள் திரும்பி சென்று விட வேண்டும் என்று திருக்குர்ஆனில் கட்டளை உள்ளது. அந்த சஹாபி கூறுகின்றார், எனவே நான் பல முறை முயற்சி செய்தேன். இன்னும் கூறப்போனால் சில நாட்கள், சில முறை தினமும் இவ்வாறு முயற்சி செய்து வந்துள்ளேன். நான் ஒருவருடைய வீட்டிற்கு சென்று அவர் என்னை திரும்பி செல்லும்படி கூற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். நானும் திருக்குர்ஆனின் கட்டளையை அப்போது செயல்படுத்தி மகிழ்ச்சி அடைய வேண்டும், நான் மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்துவிட வேண்டும் என்பதற்காக அவ்வாறு முயற்சி செய்தேன். ஆனால் எனது இந்த ஆசை ஒருபோதும் நிறைவேறவில்லை. எந்த வீட்டாரும் என்னை திரும்பி செல்லும்படி ஒருபோதும் கூறவில்லை என்று அந்த சஹாபி கூறுகின்றார். இன்றைய நாட்களில் நாங்கள் பணிகளில் மும்முரமாக இருக்கின்றோம், தற்போது சந்திக்க இயலாது என்று நாம் ஒருவரிடம் கூறிவிட்டால் அதனை மக்கள் தவறாக கருதுகின்றனர். ஆனால் சஹாபிகளின் இறையச்சத்தை பாருங்கள். அவர்கள் திருக்குர்ஆனின் ஒவ்வொரு கட்டளையின்படியும் செயல்பட வேண்டும் என்று முயற்சி செய்து வந்துள்ளார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபிகளிடம் ஒரு விஷயத்திற்காக சந்தா செலுத்தும்படி கூறினார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே சென்று புற்களை வெட்டி அதனை விற்று அதில் கிடைத்த தொகையை சந்தாவாக கொடுத்து விட்டார்கள். ஒரு சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு ஏறக்குறைய தனது தர்ஸ் வகுப்பில் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் முஸீஹ் அவர்கள் கூறுகின்றார்கள்: ஹஜ்ரத் அல்லாமா உபைதுல்லா சாஹிப் பிஸ்மல் ஷியா பிரிவின் ஒரு பெரும் அறிஞராக இருந்தார்கள். மிக பெரும் அறிஞராகவும் சான்றோராகவும் இருந்த அன்னார் அகமதி ஆகிவிட்டார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலகட்டத்தில் மட்டும் அல்ல, மாறாக அதற்கு பிறகும் கூட அன்னாரின் புத்தகங்கள் இன்றும் கூட ஷியாக்களின் மதரசாக்களில் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகின்றன. ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் முஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: எனக்கு நினைவு உள்ளது, என்னிடம் ஒரு ஷியா நண்பர் வந்தார். அப்போது நான் வக்ஃபே ஜதீதில் தொண்டாற்றி கொண்டிருந்தேன். என்னிடம் அவர் உரையாடினார். உரையாடிய பிறகு மன திருப்தியை வெளிப்படுத்தினார். அல்லாஹின் அருளால் அதன் பிறகு அகமதி ஆகிவிட்டார். அகமதியான பிறகு அவர் தன்னை பற்றி குறிப்பிட்டார்: நான் அறிஞராவேன், ஷியாக்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் அந்தஸ்து பெற்றுள்ளேன். ஆனால் இன்று நான் கூறுகின்றேன், இன்று வரை உபைதுல்லா பிஸ்மல் சாஹிப் அவர்களின் புத்தகங்கள் எங்களது மதரசாக்களில் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒப்புக்கொண்டவுடன் அன்னார் தனது அனைத்து கண்ணியத்தையும் முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசிவிட்டார்கள். இது அன்னாரின் புத்தகத்தில் உள்ள ஆதாரமாகும், ஒரு சாதாரண நபரின் கூற்று அல்ல. அதாவது ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபைதுல்லா சாஹிப் பிஸ்மல் சாஹிப் அவர்களின் புத்தகத்திலிருந்து இந்த ஆதாரத்தை எடுத்து வைக்கின்றார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அனைத்து முன்னுரைக்கு பிறகும் அந்த புத்தகத்தில் உள்ள விஷயத்தை எடுத்துரைத்தவாறு
கூறுகின்றார்கள், ஒரு முறை ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் வீரர் யார் என்று மக்களிடம் கேட்டார்கள். தாங்களே மிகப்பெரிய வீரர் ஆவீர்கள் என்று மக்கள் பதிலளித்தனர். நான் எப்போதும் எனக்கு சமமானவருடன் தான் சண்டையிடுகின்றேன், அவ்வாறு இருக்க நான் எப்படி பெரும் வீரராக இருக்க முடியும் என்று கூறினார்கள். எனவே மிகப்பெரிய வீரர் யார் என்று எனக்கு கூறுங்கள் என்று ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் கூறினார்கள். எங்களுக்கு தெரியவில்லை, தாங்களே கூறிவிடுங்கள் என்று மக்கள் கேட்டனர். அதற்கு மாபெரும் வீரர் மற்றும் தைரியசாலி ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள் என்று கூறினார்கள். கேளுங்கள், பதர் போரில் நாங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கூடாரம் ஒன்றை தயார் செய்திருந்தோம். இந்த கூடாரத்திற்கு வெளியே ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் யார் இருப்பார் என்று எங்களுக்குள் ஆலோசனை செய்து கொண்டிருந்தோம். ஏதாவது ஒரு இணை வைப்பவர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து விடக்கூடாதே என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இறைவன் மீது ஆணையாக எங்களில் எவரும் முன் செல்லவில்லை. அதற்குள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைகளில் கூர்மையான வாள்களை ஏந்தி கொண்டு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் சென்று நின்று விட்டார்கள். அதன் பிறகு எந்த ஒரு இணை வைப்பவருக்கும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வருவதற்கு தைரியம் பிறக்கவில்லை. ஒருவர் முயற்சி செய்தார் என்றாலும் கூட ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே அவர் மீது தாக்குதல் தொடுத்து தடுத்து நிறுத்திவிட்டார்கள். எனவே அன்னார்தான், அதாவது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் எல்லாரையும் விட மாபெரும் வீரராக இருந்தார்கள் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், இணை வைப்பவர்கள் ஒருமுறை ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள். அன்னாரை இழுத்துக் கொண்டிருந்தார்கள். இறைவன் ஏகனாவான் என்று கூறிய நபர் நீர்தானே என்று கேட்டுக் கொண்டிருந்தனர். இறைவன் மீது ஆணையாக இணை வைப்பவர்களை எதிர்ப்பதற்கு எவருக்கும் தைரியம் வரவில்லை. ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது முன்னால் சென்றார்கள். இணை வைப்பவர்களை அடித்து உதைத்து அங்கிருந்து அகற்றிவிட்டார்கள். எனது இறைவன் அல்லாஹ் மட்டுமே என்று கூறுகின்ற நபருக்கு நீங்கள் துன்பம் கொடுக்கின்றீர்களா, உங்கள் மீது பரிதாபம் என்று அன்னார் கூறிக்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு கூறியவாறு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது போர்வையை எடுத்து முகத்தின் மீது வைத்துக் கொண்டு எந்த அளவுக்கு அழுதார்கள் என்றால் அன்னாரின் தாடி கண்ணீரால் நனைந்து விட்டது. அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி வழங்குவானாக என்று அன்னார் கூறினார்கள். மக்களே, ஃபிரௌன் சமுதாயத்தின் நம்பிக்கையாளர்கள் நல்லவர்களா அல்லது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லவர்களா என்று கேட்டார்கள். ஃபிரௌன் சமுதாயத்தின் நம்பிக்கை கொண்ட மக்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று தனது தூதருக்காக இந்த அளவிற்கு உயிரை அர்ப்பணித்திருக்கவில்லை என்று கூறினார்கள். மக்கள் இதை கேட்டுவிட்டு அமைதியாக இருந்தார்கள். மக்களே, நீங்கள் ஏன் எனக்கு பதிலளிப்பதில்லை என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். இறைவன் மீது ஆணையாக ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் ஒரு நொடிப்பொழுது ஃபிரௌன் சமுதாயத்தின் நம்பிக்கையாளர்களின் 1000 காலத்தை விட சிறந்ததாகும். ஏனென்றால் ஃபிரௌன் சமுதாயத்தின் நம்பிக்கையாளர்கள் தனது ஈமானை மறைத்து வைத்துக் கொண்டு சுற்றி திரிந்தனர். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளிப்படையாக தனது ஈமானை அறிவிப்பு செய்திருந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவுரை செய்தவாறு கூறினார்கள், அலியே, உமது தப்லீக் மூலமாக ஒருவர் ஈமான் கொண்டாலும் கூட அது 2 மலைகளுக்கு மத்தியில் உமது ஆடுகள் சென்று கொண்டிருப்பதை கண்டு நீர் மகிழ்ச்சி அடைவதை விட உமக்கு சிறந்ததாகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதை நான் கேட்டேன் என்று உம்முல் முஃமினீன் ஹஜ்ரத் உம்மே சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதாவது, எவர் அலி அவர்களை நேசித்தாரோ அவர் என்னை நேசித்தார், எவர் என்னை நேசித்தாரோ அவர் அல்லாஹ்வை நேசித்தார், எவர் அலி மீது பகைமை கொண்டாரோ அவர் என்னுடன் பகைமை கொண்டார், எவர் என்னுடன் பகைமை கொண்டாரோ அவர் அல்லாஹுடன் பகைமை கொண்டவர் ஆவார் என்று ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் ஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், தானியங்களை விளைவித்த மற்றும் ரூஹை படைத்த இறைவன் மீது ஆணையாக நிச்சயமாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இவ்வாறு உறுதிமொழி கொடுத்துள்ளார்கள். அதாவது, நம்பிக்கையாளர் மட்டுமே என் மீது அன்பு கொள்வார், நயவஞ்சகர் மட்டுமே என்னுடன் பகைமை பாராட்டுவார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள். மேலும் உமது உதாரணம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உதாரணமாகும். யூதர்கள் அன்னார் மீது எந்த அளவிற்கு பகைமை கொண்டார்கள் என்றால் அன்னாரின் தாயார் மீது கூட இட்டு கட்டினார்கள். கிறிஸ்துவ மக்கள் அன்னாரின் நேசத்தில், அதாவது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதான அன்பில் எந்த அளவிற்கு முன்னேறிவிட்டார்கள் என்றால் அன்னாருக்கு பொருத்தமற்ற அந்தஸ்தை அன்னாருக்கு வழங்கிவிட்டார்கள். பின்னர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எச்சரிக்கை என் தொடர்பாக,
இருவகையான நபர்கள் அழிவிற்கு ஆளாகுவார்கள். ஒருவர் எனது அன்பில் வரம்பு மீறி எனக்கு பொருத்தமற்ற அந்தஸ்தை வழங்குவோராவார். மற்றொருவர் என் மீது பகைமை பாராட்டுபவராவார். மேலும் என் மீதான பகைமையில் என் மீது இட்டுக்கட்டுபவரும் ஆவார். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளுடன் போர் புரியாமல் வெற்றி கொள்ளப்பட்ட செல்வங்களை பங்கிடுவதில் ஹசரத் அபுபக்கர் அவர்களின் வழிமுறைகளையே பின்பற்றி வந்தார்கள். அன்னாரிடம் எப்போது செல்வம் வந்தாலும் அதனை பங்கிட்டு கொடுத்து விடுவார்கள். அதிலிருந்து எதையும் மீதம் வைக்க மாட்டார்கள். மேலும் உலகமே என்னை விட்டுவிட்டு வேறு ஒருவரிடம் நீ செல், வேறு எவரையாவது நீ ஏமாற்று என்று அன்னார் கூறி வந்தார்கள். போரில் கிடைத்த செல்வங்களை தானும் எடுக்க மாட்டார்கள். மேலும் எந்த ஒரு நெருங்கிய நண்பருக்கோ அல்லது அன்பருக்கோ அதிலிருந்து எதையும் கொடுக்க மாட்டார்கள். மேலும் அன்னார் கவர்னர் பொறுப்பையும் மற்றும் வேறு பொறுப்புகளையும் நேர்மையான மற்றும் நம்பிக்கையான நபர்களிடம் மட்டுமே ஒப்படைத்து வந்தார்கள். அவர்களில் ஒருவரின் நம்பிக்கை துரோகம் பற்றி அவருக்கு செய்தி கிடைத்தால் இந்த வசனங்களை எழுதி அனுப்புவார்கள். அதன் பொருள், நீதியுடன் அளந்து கொடுப்பீராக, முழுமையாக கொடுப்பீராக. மக்களுக்குரிய பொருட்களை கொடுப்பதில் குறைவு செய்யாதீர். மேலும் பூமியில் குழப்பவாதிகளாக இருந்து அமைதியற்ற நிலையை பரப்பாதீர்கள். நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளர்கள் என்றால் அல்லாஹ்வின் புறமிருந்து வியாபாரத்தில் உமக்கு எஞ்சியதே உமக்கு சிறந்ததாகும். நான் உங்கள் மீது கண்காணிப்பவன் அல்ல. மேலும் எனது இந்த கடிதம் கிடைத்தவுடன் நான் உமக்கு பகரமாக வேறொருவரை அனுப்பி அவர் அந்த செல்வங்களை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் வரை நீர் உம்மிடமுள்ள எனது செல்வங்களை பாதுகாத்துக் கொள்வீராக என்று கடிதம் எழுதுவார்கள். பின்னர் அன்னார் தனது பார்வைகளை விண்ணை நோக்கி உயர்த்தி இவ்வாறு கூறுவார்கள்: அல்லாஹுவே, நிச்சயமாக நீ நன்கறிவாய். நான் அவர்களை உனது படைப்பினங்கள் மீது அநீதி இழைக்கவும் உனது உரிமைகளை விட்டுவிடுவதற்கும் நான் கட்டளை வழங்கவில்லை. அப்துர் பின் ஜர்மூஸ் தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள். அன்னார் கூறினார்கள், நான் ஹசரத் அலி பின் அபி தாலிப் அவர்களை கண்டேன். அன்னார் கூஃபாவிலிருந்து வெளியேறி கொண்டிருந்தார்கள். அன்னாரின் மீது 2 கிதிரி போர்வை இருந்தது. கிதிர் என்பது பஹ்ரைன் நாட்டின் ஒரு ஊரின் பெயராகும். அங்கு சிவப்பு நிற தடித்த போர்வைகள் தயாரிக்கப்பட்டு வந்தன. அதிலிருந்து ஒன்றை அன்னார் தனது கீழாடையாக அணிந்திருந்தார்கள், மற்றொன்றை மேலே போர்த்தியிருந்தார்கள். அன்னாரின் கீழாடை கால் கரண்டை வரை இருந்தது. அன்னார் ஒரு சாட்டையை கையில் எடுத்துக்கொண்டு கடை வீதிகளில் சென்று கொண்டிருந்தார்கள். மேலும் இறையச்சத்தை மேற்கொள்வதற்கும் உண்மையை பேசுவதற்கும் அழகிய முறையில் வியாபாரம் செய்வதற்கும் அளந்து கொடுப்பதில் முழுமையாக செயல்படுவதற்கும் மக்களுக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருந்தார்கள். மஜ்மா தெமியிலிருந்து அறிவிப்பு கிடைக்கின்றது. ஒருமுறை ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் மால் வசமிருந்த அனைத்து செல்வங்களையும் முஸ்லிம்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டார்கள். பின்னர் அன்னாருடைய கட்டளையின் அடிப்படையில் வெள்ளை அடிக்கப்பட்டது. பின்னர் கியாமத் நாளன்று அது அன்னாருக்கு சாட்சி சொல்லும் என்ற நம்பிக்கையில் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுதார்கள். ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி குறிப்பிட்டவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள்: ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1892 ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி தனது ஒரு கனவை இவ்வாறு கூறுகின்றார்கள்: நான் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உருவமாக மாறிவிட்டதை கனவில் கண்டேன். கனவின் அற்புதங்களில் ஒன்று என்னவென்றால், சில முறை ஒருவர் தன்னை வேறொருவராக கருதி கொள்வார். எனவே நான் அலி முர்தசா ஆவேன் என்று அப்போது கனவில் கண்டேன். அதாவது ஹவாரிஜ் கூட்டத்திற்கு எனக்கு எதிராக, மேலும் எனது கிலாஃபத்திற்கு எதிராக செயல்படுகின்ற நிலையை கண்டேன். அதாவது ஹவாரிஜ் கூட்டத்தினர் எனது கிலாஃபத்தின் விவகாரங்களை தடுக்க நினைக்கின்றனர், மேலும் அதில் குழப்பம் செய்கின்றனர். அப்போது நான் எனக்கு அருகில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை கண்டேன். அன்னார் பரிவுடனும் அன்புடனும் என்னிடம் இவ்வாறு கூறினார்கள்: அலியே, அவர்களிடமிருந்தும் அவர்களின் உதவியாளரிடமிருந்தும் அவர்களின் நிலத்திலிருந்தும் நீர் உமது முகத்தை திருப்பிக் கொள்வீராக, மேலும் அவர்களை விட்டு விடுவீராக. அந்த குழப்பத்தின் நேரத்தில் பொறுமை செய்யுமாறு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறியதாக நான் கண்டேன். மேலும் அவரிடமிருந்து விலகி நிற்குமாறு வலியுறுத்துவதாகவும் நான் கண்டேன். மேலும் நீர் உண்மையில் இருக்கின்றீர், ஆயினும் அவளிடம் பேசுவதை தவிர்த்து கொள்வது உமக்கு சிறந்ததாகும் என்று அன்னார் என்னிடம் கூறுகின்றார்கள்.
ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாரிஜ் படையின் அனைத்து பொருட்களையும் கைப்பற்றினார்கள். ஆயுதங்களையும் போர் சவாரிகளையும் அன்னார் மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டார்கள். ஆனால் இதர சாமான்களையும் அடிமைகளையும் அடிமை பெண்களையும் கூஃபாவிற்கு கொண்டு வந்த பிறகு அவர்களின் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்து விட்டார்கள். மற்றொரு ஆதாரத்தின் அடிப்படையில் ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஹசரத் அபுபக்கர் அவர்களின் காலத்தை ஒப்பிடும்போது ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலம் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தை விட அதிகமாகும். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நிலையும் இதுவே ஆகும். நிச்சயமாக அவர்களின் அந்தஸ்து தம்மை விட முந்தைய கலிஃபா விட குறைவாகும். ஆனால் அவர்களின் காலத்தில் ஏற்பட்ட சம்பவங்கள் அன்னாரின் அந்தஸ்தின் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலிருந்து தொலைவில் சென்றுவிட்ட தாக்கமே அந்த மக்களிடம் எஞ்சியிருந்தது. ஏனென்றால் ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் இருந்த மக்கள் பெரும்பாலும் ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழமையிலிருந்து பயன்பெற்ற மக்களாக இருந்தார்கள். ஆனால் பிற்காலத்தில் இதர மக்கள் அதிகமாக இஸ்லாத்திற்கு வந்திருந்தனர். எனவே ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஒருவர் ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் தங்களின் காலத்தில் ஏற்பட்டுள்ள தற்போதைய குழப்பங்களை போன்று குழப்பங்கள் ஏற்பட்டதில்லை என்று ஒருவர் கேட்டார். அதற்கு அன்னார் கூறினார்கள், விஷயம் என்னவென்றால் ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையின் கீழ் என்னை போன்ற மக்கள் இருந்தனர். மேலும் எனக்கு கீழ் உம்மை போன்ற மக்கள் இருக்கின்றனர். பின்னர் மற்றொரு இடத்தில் ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள், ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் முஆவியாவிற்கு இடையில் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் ஒருவர் ஹசரத் அப்துல்லா பின் உமர் அவரிடம் வருகை தந்து இவ்வாறு கேட்டார், ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் நடைபெறும் போர்களில் தாங்கள் ஏன் பங்கு பெறுவதில்லை? திருக்குர்ஆனில் தெளிவான கட்டளை இருக்கின்ற போதிலும் நீங்கள் ஏன் பங்கு பெறவில்லை என்று கேட்டார். அதற்கு அன்னார் இவ்வாறு பதிலளித்தார்கள், நாங்கள் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் திருக்குர்ஆன் கட்டளைகளை முழுமை செய்து விட்டோம். அப்போது முஸ்லிம்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. மனிதன் அவனது மார்க்கத்தின் காரணமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு வந்தான். அதாவது ஒன்று கொலை செய்யப்பட்டு வந்தார் அல்லது தண்டனை வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது இஸ்லாம் பரவிவிட்டது. இனி யாரையும் சோதனைக்கு உள்ளாக்க முடியாது. அதாவது போர் செய்யப்பட்டது என்றால் மார்க்கத்திற்கு கொண்டு வருவதற்காக போர் செய்யப்பட்டது. மேலும் எவர்கள் மார்க்கத்தை மாற்ற முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு எதிராகவும் போர் செய்யப்பட்டது. ஆனால் தற்போது மார்க்கம் நிலை பெற்றுவிட்டது. கொள்கைகளில் எந்த முரண்பாடும் இல்லை. சில மேலோட்டமான கருத்து வேறுபாடுகள் உள்ளன. எனவேதான் நான் போரில் பங்கு பெறவில்லை என்று அன்னார் பதிலளித்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இது அன்னாரின் ஒரு கருத்தாக இருக்கின்றது. ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், ரோமானிய பேரரசர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் முஆவியா அவர்களுக்கிடையே நடைபெற்று வந்த சண்டையை அறிந்து இஸ்லாமிய பேரரசின் மீது தாக்குதல் நடத்த எண்ணினான். அப்போது ஹஜ்ரத் முஆவியா அவர்கள் இவ்வாறு அவருக்கு கடிதம் எழுதினார்கள், எச்சரிக்கையாக இருங்கள். எங்களுக்கிடையிலான கருத்து வேறுபாடுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாகிவிடாதீர்கள். நீங்கள் தாக்குதல் தொடுத்தால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சார்பாக உங்களுக்கு எதிராக போருக்கு புறப்படும் முதல் தளபதியாக நானாக இருப்பேன் என்று பதிலளித்தார்கள். இதனை விளக்கமாக இவ்வாறு அன்னார் கூறுகின்றார்கள், ஒரு காலம் வந்தது. அப்போது ரோமானிய பேரரசர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் முஆவியா அவர்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளை கண்டார். எனவே முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுக்க படை ஒன்றை அனுப்பினார். இன்றைய காலத்தில் அமெரிக்காவிற்கு இருக்கும் வலிமையை போன்று அக்காலத்தில் ரோமானிய பேரரசுக்கு வலிமை இருந்தது. இந்த படையை அனுப்புகின்ற எண்ணத்தை அறிந்த ஒரு பாதிரியார் அரசனிடம் சென்றார். மேலும் அவர் புத்திசாலித்தனமாக அரசரிடம் பேசினார், நீங்கள் எனது கூற்றை கேளுங்கள், படையை அனுப்புவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இந்த மக்கள் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு கொள்கின்றனர். ஆனால் உங்களுக்கு எதிராக அவர்கள் ஒன்று கூடி விடுவார்கள். மேலும் தங்களுக்கிடையிலான கருத்து வேறுபாடுகளை மறந்து விடுவார்கள் என்று அந்த பாதிரியார் அரசனிடம் கூறினார். மேலும் அவர் ஒரு உதாரணத்தையும் கூறினார். அவர் அதனை எந்த எண்ணத்தில் கூறினார் என்பது தெரியாது. நல்ல எண்ணத்தில் அந்த உதாரணத்தை கூறினாரா அல்லது ஏளனம் செய்வதற்காக அந்த உதாரணத்தை கூறினாரா என்பதும் நமக்கு தெரியாது. அல்லது இதுவே சிறந்த உதாரணம் என்பதை அறிந்து அவர் கூறினாரா என்பதும் தெரியாது. எவ்வாறு இருப்பினும் அவர் இவ்வாறு கூறினார். அரசனிடம் அவர் கூறினார், நீங்கள் நாய்களை கொண்டு வாருங்கள்.
அதனை ஒரு காலம் வரை பட்டினியாக வையுங்கள். அதன் பிறகு அவைகளுக்கு முன் இறைச்சியை வைத்து விடுங்கள். அவை தங்களுக்குள் சண்டையிடத் தொடங்கிவிடும். ஆனால் நீங்கள் அதே நாய்களுக்கு முன்னால் அப்போது ஒரு சிங்கத்தை விட்டுவிட்டால் 2 நாய்களும் தங்களுக்கிடையிலான பிரச்சனைகளை மறந்து சிங்கத்தை தாக்க தொடங்கிவிடும். இந்த உதாரணம் மூலம் அவர் கூறிய கருத்து இதுதான். அதாவது, அரசனே, நீ ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் முஆவியா அவர்களின் கருத்து வேறுபாடுகளிலிருந்து பயனடைய விரும்புகின்றாய். ஆனால் நான் கூறுகின்றேன், வெளியிலிருந்து சண்டைக்கான கேள்விகள் எழும்போதெல்லாம் இவர்கள் இருவரும் தங்களுக்கிடையிலான பிரச்சனைகளை மறந்து விடுவார்கள். மேலும் எதிரிகளுக்கு எதிராக ஒன்று திரண்டு விடுவார்கள். பின்னர் அவ்வாறே நடந்தது. ஹஜ்ரத் முஆவியா அவர்களுக்கு ரோமானிய பேரரசின் நடவடிக்கை பற்றி தெரிய வந்தபோது ஒரு தூது செய்தியை அனுப்பி வைத்தார்கள். அதில் கூறினார்கள், எங்களுக்கிடையிலான கருத்து வேறுபாடுகளிலிருந்து பயனடைந்து நீர் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுக்கலாம் என்று விரும்புகின்றீர். ஆனால் நான் ஒன்றை உமக்கு தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். ஹஜ்ரத் அலி அவர்களுடன் நிச்சயமாக எனக்கு சண்டைகள் உள்ளன. ஆனால் உமது படை முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படையின் சார்பாக உமது படையை எதிர்கொள்ளும். அந்த நிலையில் நான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முதலாவது தளபதியாக இருந்து கொண்டு உமது படையை எதிர்கொள்வேன் என்று ஹஜ்ரத் முஆவியா அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி வந்ததாக அன்னார் கூறினார்கள், எங்களில் திருக்குரானை எல்லாரையும் விட சிறந்த முறையில் ஓதக்கூடியவர் அபீ பின் காப் ஆவார்கள். மேலும் எங்களில் சிறந்த தீர்ப்பு வழங்குபவர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். ஹஜ்ரத் உம்மே அத்தியா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு படையை அனுப்பினார்கள். அதில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு துஆ செய்தவாறு செவியுற்றேன். அதாவது, அல்லாஹ்வே, எனக்கு அலியை காட்டிவிடாதவரை எனக்கு மரணத்தை தந்துவிடாதே என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு போருக்கு அனுப்பி வைத்தார்கள். அன்னார் திரும்பி வந்தவுடன், உம்மிடம் அல்லாஹுவும் அவனது தூதரும் ஜிப்ராயில் அவர்களும் திருப்தி கொண்டிருந்தனர் என்று கூறினார்கள். ஒரு இடத்தில் ஒரு சம்பவம் வருகின்றது. அமீர் முஆவியா ஜரார் சௌதாயி என்பவரிடம் இவ்வாறு கூறினார்கள், நீங்கள் எனக்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பண்புகளை கூறுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னை விட்டுவிடுங்கள். எனினும் அதற்கு அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னை தனித்து விடுங்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்று அவர் கூறினார். எனினும் நீர் கண்டிப்பாக கூறியே ஆக வேண்டும் என்று அமீர் முஆவியா அவர்கள் கூறினார்கள். நிலைமை இவ்வாறென்றால் பின்னர் நான் கூறுகின்றேன், கேளுங்கள் என்று அவர் கூறத் தொடங்கினார். இறைவன் மீது ஆணையாக, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் தைரியசாலியாகவும் உறுதியான ஆற்றலுக்கு சொந்தக்காரராகவும் இருந்தார்கள். முழுமையான தீர்ப்பை வழங்கக்கூடியவராகவும் நீதியுடன் தீர்ப்பு வழங்கக்கூடியவராகவும் திகழ்ந்தார்கள். மேலும் அன்னார் அறிவு மற்றும் ஞானத்தின் ஊற்றாக திகழ்ந்தார்கள். அன்னாரின் பேச்சு நுட்பமான ஞானத்தை வெளிப்படுத்தும் வகையில் இருந்தது. அன்னார் உலகம் மற்றும் அதன் ஆடம்பரங்களிலிருந்து வெறுப்பை வெளிப்படுத்தி வந்தார்கள். இரவு மற்றும் அதன் தனிமையின் மீது அன்பு கொண்டிருந்தார்கள். அன்னார் மிகவும் அழக்கூடியவராகவும் மிகவும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய மனிதராகவும் திகழ்ந்தார்கள். மிக எளிமையான ஆடையை அணியக்கூடியவராகவும் சாதாரண உணவை விரும்பக்கூடியவராகவும் திகழ்ந்தார்கள். அன்னார் எங்களுக்கு மத்தியில் ஒரு சாதாரண மனிதரை போன்று எங்களுடன் இருந்து வந்தார்கள். நாங்கள் கேள்வி கேட்டால் அதற்கு பதிலளித்து வந்தார்கள். ஏதாவது ஒரு சம்பவத்தை பற்றி கேட்டால் எங்களுக்கு அது பற்றி கூறி வந்தார்கள். இறைவன் மீது ஆணையாக, எங்களுக்கு அன்னார் மீதும் அன்னாருக்கு எங்கள் மீதும் அன்பு மற்றும் நெருக்கத்தின் பெரும் தொடர்பு இருந்து வந்தது. எனினும் அன்னாரின் திகிலின் காரணமாக நாங்கள் குறைவாகவே பேசி வந்தோம். அன்னார் மார்க்க பற்று கொண்டவர்களிடம் மிகவும் கண்ணியம் வழங்கி வந்தார்கள். ஏழைகளுக்கு தனக்கு அருகில் இடமளித்து வந்தார்கள். தனது பொய்யான கூற்றை கொண்டு அன்னாரை தனது விருப்பத்தையின்படி ஏற்க செய்துவிடலாம் என்று எந்த வலிமை மிக்க நபரும் எண்ணம் கொள்ள முடியாத அளவுக்கு துணிவுடையவராக இருந்தார்கள். எந்த ஒரு பலவீனமான மனிதரும் அன்னாரின் நீதி மற்றும் நேர்மையிலிருந்து நிராசை அடைந்ததில்லை. இறைவன் மீது ஆணையாக, சில சந்தர்ப்பங்களில் நான் கண்டுள்ளேன், இரவின் இருள் சூழ்ந்து விடும்போது, நட்சத்திரங்கள் தனது ஒளியை இழந்து விடும்போது அன்னார் தனது தாடியை பிடித்து பாம்பு கடித்த மனிதன் துடிப்பதை போன்று துடிப்பார்கள். மேலும் மிகவும் வேதனையுற்ற நபரை போன்று அழுவார்கள். மேலும், உலகமே, நீ செல், என்னை தவிர்த்து வேறொருவரை நீ ஏமாற்று என்று அன்னார் கூறுவார்கள். நீ என்னை ஏமாற்ற பார்க்கின்றாயா? நீ என்ன விரும்புகின்றாயோ அது ஒருபோதும் நடைபெறாது.
அது ஒருபோதும் நடைபெறாது. நான் மீண்டும் திரும்ப முடியாத 3 தலாக்குகளை உனக்கு கொடுத்து விட்டேன். ஏனென்றால் உனது வயது மிக குறைவாகும். உனக்கு எந்த அந்தஸ்தும் என் பார்வையில் இல்லை. அதாவது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவக மொழியில் உலகத்துடன் பேசிய கூற்றுகளாகும் இது. அந்தோ வழிப்பாதை உணவு குறைவாக உள்ளது, பயணமோ நீண்டதாகவும் வழியோ அபாயகரமானதாகவும் இருக்கின்றது. அன்னாரின் பண்புகளை குறித்த இந்த விஷயங்களை கேட்டு ஹஜ்ரத் முஆவியா அவர்களும் அழுதார்கள். மேலும் கூறினார்கள், அல்லாஹ்வே, அபுல் ஹசன் மீது நீ கருணை காட்டுவாயாக. இறைவன் மீது ஆணையாக நீர் கூறியவாறே அன்னார் இருந்தார்கள் என்று கூறியவாறு. ஜராரே, அலி அவர்களின் மரண செய்தி உமக்கு கிடைத்தபோது அது உமக்கு எவ்வாறு வேதனை அளித்தது என்று கேட்டார்கள். அதற்கு, தாயின் மடியிலேயே குழந்தை அறுக்கப்படும் போது அந்த தாய்க்கு ஏற்படும் வேதனையை போன்று எனக்கு வேதனை ஏற்பட்டது என்று ஹஜ்ரத் ஜரார் அவர்கள் பதிலளித்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நீதிமன்ற வழக்குகளில் பிரபலமான சில தீர்ப்புகளை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். அதனை அன்னார் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் திப்ரியில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. இஸ்லாத்தின் ஆரம்பம் முதல் நடுநிலையான செயல்பாடுகள் அமைந்து வந்துள்ளன. அதல் பின் உஸ்மான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அறிவிப்பின் அனைத்து அரபி வாக்கியங்களையும் எழுதியுள்ளார்கள். நான் தற்போது அதை விட்டுவிடுகின்றேன். ஹுத்பா அச்சில் வெளிவரும்போது இன்ஷா அல்லாஹ் அந்த அரபி வாக்கியங்கள் அதில் எழுதப்படும். தற்போது நான் அதன் மொழியாக்கத்தை மட்டும் எடுத்து வைக்கின்றேன். மொழியாக்கம் இவ்வாறாகும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹம்தான் நகரத்திலிருந்து வெளியில் தங்கியிருந்தார்கள் என்பதை நான் கண்டேன். இதற்கிடையில் இரு கூட்டத்தினர் தங்களுக்குள் சண்டையிட்டதை அன்னார் கண்டார்கள். அன்னார் அவர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைத்தார்கள். ஆனால் சற்று தூரம் சென்றவுடன் இறைவனுக்காக யாராவது உதவிக்கு வாருங்கள் என்ற ஒருவரின் குரல் அன்னாருக்கு கேட்டது. எனவே அன்னார் வேகமாக அந்த குரல் வந்த திசையை நோக்கி சென்றார்கள். எந்த அளவுக்கென்றால் அன்னாரின் காலணிகளின் சப்தமும் வந்து கொண்டிருந்தது. மேலும் உதவி வந்துவிட்டது என்று கூறியவாறே அன்னார் அந்த நபரை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அன்னார் அந்த இடத்திற்கு அருகில் சென்றடைந்த போது ஒருவர் மற்றவரை பிடித்து வைத்திருப்பதை அன்னார் கண்டார்கள். அந்த நபர் கூறினார், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் இந்த நபரிடம் ஓர் ஆடையை 9 திர்ஹம் தொகைக்கு விற்றேன். மேலும் கொடுக்கப்படும் பணத்தில், அதாவது திர்ஹமில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அல்லது கிழிந்திருந்தால் அதை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையுடன் நான் அவ்வாறு செய்தேன். விற்கக்கூடியவரிடம் வாங்கக்கூடியவர் இவ்வாறு ஒப்பந்தம் செய்திருந்தார். நான் இன்று பாதிப்படைந்த நோட்டுகளை திருப்பி கொடுக்க வந்தபோது அவர் அதனை மாற்றித்தர மறுத்துவிட்டார். நான் அவரை பின்தொடர்ந்த போது என்னை அவர் கன்னத்தில் அறைந்து விட்டார். எனவே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபரிடம் அந்த நோட்டுகளை மாற்றி கொடுக்கும்படி கூறினார்கள். மேலும் வாடிக்கையாளரிடம் அவர் உம்மை கன்னத்தில் அறைந்ததற்கு ஆதாரம் கொடுக்கும்படியும் கேட்டார்கள். அவரும் ஆதாரத்தை கொடுத்து விட்டார். எனவே அடித்தவரை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்த்தினார்கள். மேலும் அவரை பழிவாங்கும்படி அடி வாங்கியவரிடம் கூறினார்கள். அதற்கு அவர், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் இவரை மன்னித்து விட்டேன் என்று கூறினார். அதற்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீர் அவரை மன்னித்து விட்டீர், ஆனால் நான் உமது உரிமையில் எச்சரிக்கையுடன் செயல்பட விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். அதாவது அந்த நபர் பாமரரான நபராக இருந்தார். தனது பயன் மற்றும் பாதிப்பை பற்றி அவர் புரியாதவராக இருந்தார். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகின்றார்கள், எந்த நபர் அடித்திருந்தாரோ அவருக்கு 7 சவுக்கடி கொடுக்கப்பட்டது. மேலும் அந்த நபர் உம்மை மன்னித்து விட்டார், ஆனால் இது அரசாங்கத்தின் சார்பான தண்டனையாகும் என்று கூறினார்கள். மற்றொரு சம்பவத்தை ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் செயலிலிருந்து நமக்கு ஒரு அழகிய படிப்பினையும் கிடைக்கின்றது. ஒருவர் மற்றொருவரை தாக்கியதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை தடுத்தார்கள். அநீதி இழைக்கப்பட்டவரிடம் நீர் அவரை அடியும் என்று கூறினார்கள். ஆனால் நான் அவரை மன்னித்து விடுகின்றேன் என்று அநீதி இழைக்கப்பட்டவர் கூறினார். அப்போது அச்சத்தின் காரணமாக அவர் அவரை அடிக்க மறுத்துவிட்டார் என்பதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அடித்தவர் மிகவும் ஆதிக்கம் கொண்டவராக இருந்தார். எனவே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்களது உரிமையை விட்டுக் கொடுத்து விட்டீர்கள், ஆனால் நான் எனது சமுதாய உரிமையை பயன்படுத்துகின்றேன். எந்த அளவிற்கு அந்த நபர் அந்த பலவீனமான நபரை அடித்திருந்தாரோ அதே அளவிற்கு அவருக்கு அடி கொடுக்கப்பட்டது. ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சம்பவமாகும். அன்னார் மீது ஒரு வழக்கு இஸ்லாமிய நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது. அப்போது நீதிபதி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கருத்தில் கொண்டு நடந்தார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இது முதலாவது அநீதியாகும். நீர் எம்மை கருத்தில் கொண்டு இந்த அநீதியை இழைத்துள்ளீர். நானும் இவரும் தற்போது சமமானவர்கள் ஆவோம் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிறப்புகளை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள்.
ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமுதாயத்தில் எல்லாரையும் விட சிறந்த பேச்சாற்றல் கொண்டவராகவும் அறிவுரை வழங்குவோராகவும் இருந்திருக்கவில்லையா? அன்னார் சொற்களுக்கு உயிர் கொடுத்து வந்தார்கள் அல்லவா? தனது அழகிய பேச்சின் தாக்கத்தால் கேட்பவர்களை தனது ஈர்ப்பு சக்தி கொண்ட தாக்கத்தால் ஒன்று கூட்டி வந்தார்கள். அவ்வாறு செய்வதற்கு அன்னாருக்கு 1 மணி நேரமே போதுமானதாக இருந்தது. இன்னும் கூறப்போனால் அதைவிட குறைந்த நேரமே அன்னாருக்கு தேவைப்பட்டது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் நிறங்களை தன்னிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ளாதவரை எந்த ஒரு நபரும் முஸ்லீமாகவும் நம்பிக்கை கொண்டவராகவும் இருக்க முடியாது. அந்த தூய சான்றோர்கள் உலகத்தை நேசித்ததில்லை, மாறாக தமது வாழ்க்கையை இறைவழியில் அர்ப்பணித்திருந்தார்கள். பின்னர் அன்னார் கூறுகின்றார்கள், ஹவாரிஜிகள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தீயவர் என்று குறிப்பிடுகின்றனர். ஏராளமான காரியங்களை இறை அச்சத்திற்கு மாற்றமாக அன்னாரின் மீது பழி சுமத்துகின்றனர். இன்னும் கூறப்போனால் நம்பிக்கை கொண்டவர்களை விட்டு வெளியேறியவராக அன்னாரை இவர்கள் கருதுகின்றனர். அதாவது அன்னாரிடம் ஈமான் இருந்திருக்கவில்லை, ஈமானிய அணிகலன்களிலிருந்து அன்னார் விலகியிருந்தார்கள் என்றும் இவர்கள் கருதுகின்றனர். அவ்வாறென்றால் இந்த இடத்தில் இயல்பாகவே இந்த கேள்வி எழுகின்றது, சித்திக்கிற்கு இரையச்சம் மற்றும் நேர்மை என்ற தகுதி அடிப்படையாக உள்ளது. அவ்வாறு இருக்க நபி, ரசூல், வலிமார்கள் ஆகியோரின் நிலைகளை மக்களின் பார்வையிலிருந்து இறைவன் ஏன் சந்தேகத்திற்குரியதாக வைத்திருந்தான்? அவர்களின் நிலைமையை பற்றி ஏன் மக்கள் புரிய முடியவில்லை? அவர்களின் எல்லா நிலைமைகளும் முன்மாதிரிகளும் ஏன் சந்தேகத்திற்குரியதாக உள்ளது? அந்த நல்லடியார்களின் செயல்களையும் சொற்களையும் ஏன் மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை? அவர்களின் இரையச்சத்தின் வட்டம் அந்த நல்லடியார்களின் உண்மையை, நேர்மையை புரிவதிலிருந்து விலகி இருந்தது. மேலும் நல்லடியார்களை அநீதி இழைக்கக்கூடியவர்கள் என்றும், ஹராமான செல்வங்களை உண்ணக்கூடியவர்கள் என்றும், அநியாயமாக கொலை செய்யக்கூடியவர்கள் என்றும், மேலும் வரம்பு மீறியவர்கள் என்றும், உடன்படிக்கையை முறிப்பவர்கள் என்றும், நஃப்ஸை வணங்குபவர்கள் என்றும், குற்றத்தொழில் புரிபவர்கள் என்றும் மக்கள் அறியாமையால் எண்ணிக்கொண்டிருந்தனர். அதனால் உலகில் ஏராளமான மக்கள் இவ்வாறும் காணப்படுகின்றனர். அதாவது அவர்கள் தம்மை ரசூல் என்றும் வாதம் செய்யவில்லை, நபி என்றும், தன்னை வலி என்றும், இமாம் மற்றும் கலிஃபத்துல் முஸ்லிமீன் என்றும் வாதம் செய்யவில்லை. ஆயினும் அவர்களின் நடவடிக்கைகளிலோ அல்லது அவர்களின் வாழ்க்கையிலோ எந்த ஆட்சேபனையும் செய்ய முடியாது. இதற்குரிய பதில் என்னவென்றால், இறைவன் அவ்வாறே செய்கின்றான். ஏனெனில் தனது சிறப்பான ஒப்புக்கொள்ளப்பட்ட இறை நேசர்களை தீயவர்களின் நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள், தப்பெண்ணங்கள் ஆகியவற்றிலிருந்து மறைவாக வைக்கின்றான். அதாவது தீயவர்கள் சுயமே கூறுகின்றார்கள், அவர்கள் தப்பெண்ணம் கொள்ளக்கூடியவர்கள் தன்னைத்தானே அல்லாஹ் மறைவாக வைத்திருப்பதை போன்று அந்த நல்லடியார்களையும் அல்லாஹ் மறைவாக வைத்திருக்கின்றான். அல்லாஹின் மீதும் அவர்கள் தப்பெண்ணம் கொள்கின்றனர், அவனது நெருக்கத்தை பெற்றவர்கள் மீதும் அந்த தீய மக்கள் அதே போன்று தப்பெண்ணம் கொள்கின்றனர். அவர்கள் விரைந்து ஆட்சேபனை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு இரையச்சம் இருப்பதில்லை. எனவே அவர்கள் இறை அச்சமுடையவர்கள் மீது பழி சுமத்துகின்றனர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையை தேடுபவர்களின் நம்பிக்கைக்கு உகந்தவராகவும், வள்ளல்களுக்கு நிகரற்ற முன்மாதிரியாகவும், இறையடியார்களுக்கு சான்றை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாகவும் திகழ்ந்தார்கள் என்பதில் அணு அளவும் ஐயமில்லை. மேலும் இவர்கள் தம் காலத்து மக்களில் சிறந்த மனிதராகவும், நாடுகளை ஒளிர செய்ய அல்லாஹ்வின் ஒளியாகவும் இருந்தார்கள். ஆனால் இவர்களின் கிலாஃபத் காலகட்டம் அமைதி நிறைந்த காலகட்டமாக இருந்திருக்கவில்லை. மாறாக குழப்பங்கள் மற்றும் அநீதிகள் எனும் மந்தமான காற்று வீசக்கூடிய காலமாக இருந்தது. பொதுமக்கள் இவர்களின் மற்றும் அபு சுஃபியானின் மகனின் கிலாஃபத் தொடர்பாக கருத்து வேறுபாடு கொண்டார்கள். இவர்கள் இருவரை நோக்கியும் வியப்படைந்த மனிதரை போன்று கண்ணிமைக்காமல் பார்த்து வந்தனர். சில மக்களோ இவர்கள் இருவரையும் விண்ணில் உள்ள 2 நட்சத்திரங்களுக்கு ஒப்பாக கற்பனை செய்து வந்தார்கள். இருவரையும் அந்தஸ்தில் சரிசமானவர்களாக கருதி வந்தனர். ஆனால் உண்மை என்னவென்றால், உண்மை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்தது. எவர் இவர்களது காலத்தில் இவருடன் போரிட்டாரோ அவர் கிளர்ச்சியும் கலகமும் செய்தார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் சித்திகே அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் அவர்கள், ஹஜ்ரத் துல்நூரைன் அதாவது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் அலி முர்த்தசா ஆகிய அனைவரும் உண்மையிலேயே மார்க்கத்தில் அமீனாக, நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழ்ந்தார்கள் என்பது எமது ஈமானாகும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உயர்வான அந்தஸ்தையும் எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரையச்சமுடையவர்களாகவும், தூய அகத்தை கொண்டவர்களாகவும், ரஹ்மான் ஆகிய இறைவனிடம் மிகவும் அன்பிற்குரியவராகவும் திகழ்ந்தார்கள். இவர்கள் சமுதாயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகவும், தம் காலத்தில் தலைவர்களில் ஒருவராகவும் இருந்தார்கள். இவர்கள் ஆதிக்கம் பெற்ற இறைவனின் சிங்கமாகவும், கருணை கொண்ட இறைவனின் வீரராகவும், வள்ளல் தன்மை கொண்டவராகவும், தூய உள்ளம் படைத்தவராகவும் இருந்தார்கள்.
இவர்கள் எத்தகைய தனி சிறப்பு மிக்கவர்களாகவும் வீரராகவும் இருந்தார்கள் என்றால் போர்க்களத்தில் தமது இடத்தை விட்டு அவர்கள் அகன்று விட மாட்டார்கள். அவர்களுக்கு எதிராக பகைவர்களின் ஒரு படையே வந்தாலும் சரியே, இவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழ்மையில் கழித்தார்கள். மனித குலத்தின் தாய்மை தரத்தின் உச்சத்தை எட்டியிருந்தார்கள். இவர்கள் செல்வங்களை வாரி வழங்குவதிலும் மக்களின் துக்கங்களையும் துயரங்களையும் களைவதிலும் அனாதைகள், ஏழைகள் மற்றும் அண்டை அயலார்களை கவனத்தில் கொள்வதிலும் முதல் தரத்தில் இருந்த ஆடவராக இருந்தார்கள். இவர்கள் போர்களில் பல வகையான வீர செயல்களை செய்து காட்டினார்கள். அம்பு மற்றும் வாட்போர்களில் இவரிடமிருந்து வியப்பூட்டும் நிகழ்வுகள் வெளிப்பட்டு வந்தன. அத்துடன் இவர்கள் மென்மையான மொழியை பேசக்கூடியவராகவும் பேச்சாற்றல் கொண்டவராகவும் திகழ்ந்தார்கள். இவர்களின் எடுத்துரைப்பு உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கும். அதனால் மூளைகளில் ஏற்பட்டிருந்த துருபிடிப்பு தூய்மை அடைந்துவிடும். அடையாளங்களின் ஒளிகளால் இவர்களின் முகம் பிரகாசம் அடைந்து வந்தது. இவர்கள் வகை வகையான எடுத்துரைக்கும் போதனைகளில் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். எவர் இவர்களிடம் இவ்விஷயங்களில் போட்டியிடுவாரோ அவருக்கு ஒரு தோல்வியுற்ற நபரை போன்று இவர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டி வந்தது. இவர்கள் எல்லா சிறப்புகளிலும் மொழி வளத்திலும் சொற்பொழிவு திறனின் வழிகளிலும் முழுமை பெற்றவராக திகழ்ந்தார்கள். எவர் இவர்களின் மேன்மையை நிராகரித்தாரோ அவர் வெட்கக்கேடான வழியை மேற்கொண்டார். அவர்கள் இயலாதவர்களின் துயர் ஆற்றுவதன்பால் கவனமூட்டி வந்தார்கள். சிக்கனமாக வாழ்வை கழிப்பவர்களுக்கும் போதுமான நிலையில் உள்ளவர்களுக்கும் உணவளிக்க கட்டளை பிறப்பித்து வந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் நெருக்கமான மக்களை சேர்ந்தவராக இருந்தார்கள். அத்துடன் அவர்கள் திருமறையின் அமிர்தத்தை பருகுவதில் முன்னிருப்பவர்களாக இருந்தார்கள். திருக்குரானின் ஞானமும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. மிகவும் மேலோங்கி இருந்தார்கள். அவர்களுக்கு திருக்குரானின் ஆழங்களை புரிவதில் ஒரு வினோதமான புரிதிறன் வழங்கப்பட்டிருந்தது. ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் கூறுகின்றார்கள், நான் விழித்திருக்கும் நிலையில் அன்னாரை கண்டேன். அதாவது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ரத் மஸீமூத் அவர்கள் சந்தித்தார்கள். கனவில் விழித்திருக்கும் நிலையில் கஷ்ஃப் காட்சியில் கண்டார்கள், உறக்கத்தில் அல்ல. பிறகு இதே நிலையிலேயே அவர்கள், அதாவது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைவானவற்றை அறிந்திருக்கும் இறைவனின் திருமறையின் விரிவுரையை எனக்கு வழங்கினார்கள். இது எனது தப்சீராகும், இது தற்போது உங்களுக்கு வழங்கப்படுகின்றது என்று என்னிடம் கூறினார்கள். ஆக தங்களுக்கு இந்த அன்பளிப்பு அருளுக்குரியதாகட்டும். பிறகு நான் எனது கையை நீட்டினேன், அந்த தப்சீரை பெற்றுக்கொண்டேன். மேலும் நான் வழங்கக்கூடிய வல்லமை படைத்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினேன். பிறகு நான் அவர்களை, அதாவது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படைப்பினங்களில் தகுதியானவர்களாகவும் ஒழுக்கத்தில் உறுதியானவர்களாகவும் தன்னடக்கம் மற்றும் பணிவான இயல்பை உடையவர்களாகவும் மின்னக்கூடியவர்களாகவும் ஒளிரக்கூடியவர்களாகவும் கனவில் கண்டேன். அவர்கள் என்னை மிகவும் அன்பு நேசத்துடன் சந்தித்தார்கள் என்றும் நான் சத்தியமிட்டு கூறுகின்றேன். அவர்கள் என்னையும் எனது கொள்கைகளையும் அறிவார்கள் என்றும் எனது நிலைப்பாட்டிலும் கொள்கையிலும் ஷியாக்களோடு கொண்டுள்ள கருத்து வேறுபாடுகளையும் அவர்கள் அறிவார்கள் என்றும் எனது உள்ளத்தில் போடப்பட்டது. ஆனால் அவர்கள் எந்த வகையான விருப்பமின்மையையும் வெறுப்பையும் வெளிப்படுத்தவில்லை. என்னிடமிருந்து விலகி நிற்கவும் இல்லை. மாறாக அவர்கள் என்னை சந்தித்தார்கள். களப்பற்ற அன்பர்களைப் போன்று என்னுடன் அன்பு செலுத்தினார்கள். அவர்கள் உண்மையான தூய்மையான உள்ளம் கொண்ட மக்களை போன்று அன்பை வெளிப்படுத்தினார்கள். அவர்களுடன் ஹஜ்ரத் ஹசன் மற்றும் ஹஜ்ரத் உசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் மற்றும் தூதர்களின் தலைவர் ஹாத்தமுன் நபியீன் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உடனிருந்தார்கள். அவர்களுடன் மிகவும் அழகான தோற்றம் கொண்ட நல்லவர்களான கம்பீரமிக்க அருளுக்குரிய தூய்மையான மரியாதைக்குரிய ஒழுக்கமுடைய அகமும் புறமும் ஒளியின் இருப்பிடமாக திகழ்ந்த அந்த பெண்மணியும் இருந்தார்கள். அவர்களை நான் கவலை மிக்கவர்களாக கண்டேன். ஆனால் அவர்கள் அதை மறைத்து வைத்தார்கள், தனது கவலையை மறைத்திருந்தார்கள். அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமத்து ஸுஹ்ரா என்று எனது உள்ளத்தில் போடப்பட்டது. அவர்கள் என்னிடம் வருகை தந்தார்கள். நான் படுத்திருந்தேன். அவர்கள் அமர்ந்து விட்டார்கள். அவர்கள் எனது தலையை தன் மடி மீது வைத்துக் கொண்டார்கள். பரிவை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் எனது ஏதாவது ஒரு கவலையின் காரணமாக கவலையோடும் வேதனையோடும் இருக்கின்றார்கள் என்பதையும், குழந்தைகளின் கஷ்டத்தின் போது தாய்மார்கள் காட்டுவதை போன்று பரிவையும் அன்பையும் நிம்மதியின்மையும் என்னிடம் வெளிப்படுத்துகின்றார்கள் என்பதையும் நான் கனவில் கண்டேன். இதன் மீதும் ஜமாத்தை சாராத சில மக்கள் இவ்வாறு ஆட்சேபனை செய்கின்றனர். இதை பாருங்கள், இது எவ்வளவு தவறான விஷயமாகும். தொடையில் தலையை வைத்து விட்டார் என்று அவர்கள் ஆட்சேபிக்கின்றனர். ஆனால் இங்கு தாயின் உதாரணம் கூறப்பட்டுள்ளது. கனவு காட்சியை பற்றி பேசப்பட்டு வருகின்றது. அதற்கு முந்தைய கூற்றுகளை பார்த்தால், மேலும் கூறப்பட்ட பண்புகளை அவர்கள் கவனமாக படித்தால் அவர்களுக்கு இது புரிய வந்துவிடும். மேலும் தாயை போன்று பரிவுடனும் நேசத்துடனும் என்ற வரியை அவர்கள் படித்தார்கள் என்றால் அனைத்து அவர்களின் ஆட்சேபனைகளும் நீங்கிவிடும். ஆயினும் இந்த அசுத்தமான மூளை கொண்ட இந்த மக்கள் எப்போதும் மக்கள் மத்தியில் ஆட்சேபனை செய்து கொண்டே இருப்பர். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பிறகு எனக்கு கூறப்பட்டது, மார்க்க தொடர்பில் அவர்கள் பார்வையில், அதாவது ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பார்வையில் எனது அந்தஸ்து ஒரு மகனின் அந்தஸ்தை போன்றதாகும்.
பிறகு எனது உள்ளத்தில் எண்ணம் தோன்றியது. அதாவது அவர்கள் கவலையுறுவது எதை குறித்ததென்றால், நான் சமுதாயம், நாட்டு மக்கள் மற்றும் பகைவரிடமிருந்து காணப்பெறும் அநீதிகளை நினைத்து கவலையுற்றிருந்தார்கள். எனது மகன் இந்த அநீதிகளை பார்க்க வேண்டியது வரும் என்று நினைத்து ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவலையுற்றிருந்தார்கள். பிறகு ஹசரத் ஹசன் மற்றும் ஹசரத் உசைன் ஆகியோர் என்னிடம் வந்தார்கள். சகோதரர்களைப் போன்று என்னிடம் அன்பை வெளிப்படுத்தினார்கள். அனுதாபிகளைப் போன்று என்னை சந்தித்தார்கள். இந்த காட்சிகளை நான் கஷ்ஃபு நிலைகளில் கண்ட ஒன்றாகும். இது நடந்து பல வருடங்கள் கழிந்துவிட்டன. ஹசரத் ஹசன் மற்றும் ஹசரத் உசைன் ஆகியோரோடு எனக்கு ஒரு உன்னதமான தொடர்பு உள்ளது. இந்த தொடர்பின் உண்மைத்துவம் கிழக்கு மற்றும் மேற்கின் இறைவனை தவிர வேறு எவருக்கும் தெரியாது. நான் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அவர்களின் இரு புதல்வர்கள் மீது அன்பு செலுத்துகின்றேன். எவர் அவர்களோடு பகைமை கொள்வாரோ அவரோடு நான் பகைமை கொள்கின்றேன். அத்துடன் நான் கொடுமையும் பலவந்தமும் செய்பவன் அல்ல. அல்லாஹ் என் மீது வெளிப்படுத்தியதை விட்டு நான் முகம் திருப்புவது எனக்கு சாத்தியமே இல்லை. வரம்பு மீறுவர்களை நான் சார்ந்தவனும் இல்லை. நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் எனது செயல் எனக்கு, உங்களது செயல் உங்களுக்கு, அல்லது எமக்கும் உங்களுக்கும் இடையில் நிச்சயமாக அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். தீர்ப்பு வழங்குபவர்களில் அனைவரையும் விடவும் மிகவும் சிறந்த தீர்ப்பு வழங்குவனாக அல்லாஹ்வே இருக்கின்றான். இத்துடன் இங்கு ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய நற்குறிப்பு நிறைவு பெறுகின்றது. அடுத்த நற்குறிப்பு எதிர்வரும் நாட்களில் துவங்கும் இன்ஷா அல்லாஹ். இந்நேரத்தில் நான் இதனையும் அறிவிப்பு செய்ய விரும்புகின்றேன். அதாவது தொழுகைகளுக்கு பிறகு 24 மணி நேரம் ஒளிபரப்பாகும் ஒரு புதிய டிவி சேனலை நான் துவக்கி வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். அது MTA கானா என்ற பெயரில் ஒளிபரப்பாகும். கானா நாட்டில் வஹாப் ஆதம் ஸ்டுடியோ என்ற பெயரில் 2017ஆம் ஆண்டு அந்த ஸ்டுடியோ துவக்கப்பட்டது. இந்த வஹாப் ஆதம் சாஹிப் என்பது அமீர் மிஷனரி இன்சார்ஜ் கானாவாக இருந்த மர்ஹூம் அப்துல் வஹாப் ஆதம் சாஹிப் அவர்களின் பெயரில் இந்த ஸ்டுடியோவிற்கு பெயர் வைக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் MTA ஆப்பிரிக்க சேனலில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளில் 60% இந்த ஸ்டுடியோவிலிருந்தே தயாராகின்றது. அதில் 17 முழுநேர ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். அது 60க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் இருக்கின்றனர். அவர்கள் பல்வேறு துறைகளில் பயிற்சி பெற்றுள்ளனர். வஹாப் ஆதம் ஸ்டுடியோ கானாவின் மிகவும் நவீன ஸ்டுடியோக்களில் ஒன்றாகும். அதில் ஏராளமான சிறந்த வசதி வாய்ப்புகள் உள்ளன. பல்வேறு மீடியா அமைப்புகள் மற்றும் பிராட்காஸ்டர்கள் பயிற்சி நோக்கத்திற்காக மேலும் பணியில் அனுபவம் பெறுவதற்காக தமது ஊழியர்களை இந்த ஸ்டுடியோவிற்கு அனுப்பி வைக்கின்றனர். இந்த ஸ்டுடியோ ஏராளமான நேரலை நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்துள்ளது. அதில் ஆப்பிரிக்காவின் முதலாவது திருக்குரான் ஓதும் போட்டி மற்றும் ரமலான் முபாரக் ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளும் அடங்கும். MTA கானா என்ற பெயரில் தற்போது ஒரு புதிய சேனல் துவங்கப்படுகின்றது. இது கானாவின் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் 24 மணி நேரம் ஒளிபரப்பாகக்கூடிய புதிய தேசிய டிவி சேனலாகும். MTA கானா சேட்டலைட் டிஷ்ஷின் தேவையின்றி ஒரு சாதாரண ஏரியல் மூலமாகவே இந்த சேனலை பார்க்க முடியும். இதன் பொருள் என்னவென்றால், கானா நாட்டு மக்கள் சாதாரண ஆண்டனா மூலமாக கூட இந்த சேனலை மிக எளிதாக பார்த்து கொள்ள முடியும். இங்கு கானாவில் பெரும் சேனல்கள் எந்த லொகேஷனில் அமையப்பட்டுள்ளதோ அதே லொகேஷனில் தான் நமது இந்த சேனலும் அமையப்பட்டுள்ளது. இவ்வாறு நாட்டினுடைய லட்சக்கணக்கான குடும்பங்கள், தொலைதூரத்தில் வசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான குடும்பங்கள் வரை இந்த சேனல் சென்றடைந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். மேலும் தெற்கிலிருந்து வடக்கு வரை முழு பகுதியையும் இந்த சேனல் கவர் செய்துவிடும் இன்ஷா அல்லாஹ். கானாவின் பல்வேறு மொழிகளிலும் வஹாப் ஆதம் ஸ்டுடியோவில் நிகழ்ச்சிகள் தயார் செய்யப்படும். அதில் ஆங்கிலம், சோயிகா, ஹவுசா மற்றும் ஏனைய மொழிகளும் அடங்கும். சேனலின் டிரான்ஸ்மிஷன் மற்றும் நிகழ்ச்சி நிரல் பணிகளை அங்குள்ள லெஜினா அமைப்பின் தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் ஏனைய குழுவினர்கள் மேற்கொள்வர். நல்லொழுக்கம், கல்வி மற்றும் தர்பியத் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் உருவாக்கப்படும். இந்த அடிப்படையில் இஸ்லாத்தின் சரியான அழகிய போதனைகள் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். அந்த நாட்டில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இஸ்லாத்தின் சரியான போதனையை ஒளிபரப்புவதற்கு முழுமையாக அர்ப்பணித்த ஒரே சேனல் MTA கானாவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓரிடத்தில் எதிரிகள் நமது பாதையை அடைக்க முயற்சி செய்கின்றனர். அல்லாஹ் மற்றொரு இடத்தில் மேலும் பல வழிகளை திறந்து விடுகின்றான். இதுவே அல்லாஹ் ஜமாத்தின் மீது செய்கின்ற அருட்களாகும். எந்த பாதைகள் அடைப்பட்டிருக்கின்றனவோ அதுவும் தனக்குரிய நேரத்தில் திறந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் அத்துடன் மகிழ்ச்சிக்கான ஏற்பாட்டையும் நமக்கு செய்து விடுகின்றான். ஆக இந்த சேனல் இந்த நாட்டை கவர் செய்யும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் கூறப்போனால் அண்டை நாட்டின் சில பகுதியையும் கூட அது கவர் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். நான் கூறியது போன்று ஜும்மா தொழுகைகளுக்கு பிறகு அதனை நான் துவக்கி வைப்பேன். இன்றைய நாட்களில் நான் கவனம் விட்டு வருகின்ற இரண்டாவது விஷயம் என்னவென்றால், பாகிஸ்தான் மற்றும் அல்ஜீரியா நாட்டு இறைவழி கைதிகளுக்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் குறிப்பாக அவர்களின் விடுதலைக்கான ஏற்பாட்டை செய்வானாக. பாகிஸ்தானின் பொதுவான நிலவரத்திற்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அங்குள்ள அகமதிகளுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கழிப்பதற்கான நற்பாக்கியத்தை வழங்குவானாக. அகமதியத்தின் எதிரிகளுக்கு அறிவையும் புரிதலையும் வழங்குவானாக. இல்லையென்றால் அல்லாஹ் அவர்களை என்ன செய்ய வேண்டுமோ அவ்வாறு செய்து கொள்ளட்டும். மேலும் நாம் அவரிடமிருந்து விரைவாக விடுதலை பெறுவர்களாக இருப்போமாக.
மேலும் அகமதிகளாகிய நாம் குறிப்பாக பாகிஸ்தானிய அகமதிகளுக்கு நவாஃபில் மற்றும் துவாக்கள் மற்றும் தான தர்மங்கள் மூலமாக அழுத்தம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களை தனது பாதுகாப்பில் வைப்பானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.